அம்மா என்ன பண்ற? பால் குடிக்கிறியா? பால் குடிக்கிறியா? முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டு முள்ளங்கி சாப்பிட்டு சேரலையா? கால் இழுத்து பிடிக்குதா? ஹலோ பால் குடிக்கிறியாம்மா? ஆமா, அந்த மூட்டை தலையில நீ எடுக்கிறப்போ அப்படி அசிங்கமா இருக்கு. மூட்டை தலையில எடுக்கக்கூடாது, அசிங்கமா இருக்குதா? சரி, அது போட்டோம். சரி, அப்ப நேற்று முள்ளங்கி சாம்பார் வச்சு கால் வலிக்குதுன்னு சொன்னேன். கால் இழுத்து பிடிச்சிருச்சா? சரி, அப்ப இன்னைக்கு நான் உனக்கு நான் இன்னைக்கு பாலக்கீரை கடைஞ்சு வச்சிருக்கேன். அது கடைய போற, அது போக சுக்குட்டிக்கீரை பொரியல் பண்ண போறேன். ஓகேவா? நீ அழகாம முருங்கைக்காய் சாம்பார் வச்சு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி எனக்கு தர. நீ எச்சப்படுத்துங்க. அப்படி நீ எச்சப்படுக்கணும்னு நினைக்கல. முள்ளங்கி சாம்பார் எங்க வீட்டுக்கார சாப்பிட்டு 2-3 வருஷம் இருக்கும், அதனால வச்சேன். சரியா? நான் படுத்துன்னு வச்சுட்டேன். அப்படி கிடையாது. உனக்கு நீ சாப்பிடுறது அவர் சாப்பிடுறதுல, அவர் சாப்பிடுறது நீ சாப்பிடுறது. நான் என்ன பண்ண முடியும்? இடையில நடுவு நான் மாட்டிக்கிட்டு ஒரு நேரத்துக்கு தின்ன என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாத கூட. கால் இழுத்துருச்சு, நடக்க முடியல. என்னதான் உனக்கு சாப்பிடணும் சொல்லு, அதையா சொல்லு. பீக்கங்காய் வெண்டைக்காய் தவிர்த்து நாங்க எதுவும் திங்க முடியாதா பொண்ணால? எனக்கு தனியாக செஞ்சு கொடுத்துரு. உனக்கு தனியாக செஞ்சு கொடுக்கணுமா? அதே அந்த 2 காய் மட்டும் திங்கிற. வேற எந்த குழம்பு நீ கேட்கக்கூடாது. வேற எந்த குழம்பு நீ கேட்கக்கூடாது. காலையில வந்து உயிர் எடுத்துருக்கிறேன். போ, அக்கட்டால உயிர் எடுக்கிறேன்னா உங்கள்கிட்ட போய் பேசின மாதிரி என்னை அடிச்சுக்கணும் ஏதாச்சும் எடுத்து. போ, எடுக்க முடியாது, போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை கடைஞ்சு சுக்குட்டிக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். அது போக ஒயிட் ரைஸு, கொஞ்சோண்டு தயிர் இருக்குது. நேற்று முள்ளங்கி சாம்பார் வச்சேன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாருங்கள், சுக்குட்டிக்கீரை பொரியல், பாலக்கீரை கடையணும், தண்ணி இருந்துட்டு கடைஞ்சி வைக்கணும், பச்சை வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா சாப்பிட்றது, அவர் சாப்பிட்றதுல அவர் சாப்பிட்றது, அம்மா சாப்பிட்றதுல இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நான் மாட்டிட்டு நான் தான் முடியும்னு முழிக்கிறேன். படாத பாடுபடுறேன். பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும். நம்ம கடைக்கும் போகணும், காய்கறி கடைக்கும் போகணும். எத்தனை மணிக்கு இருந்துச்சால் 10 மணிக்கு இந்த பாரு வந்துட்டார். பாரு, எங்கள் வீட்டு வில்லன் கதாநாயகன் அவர் தான், 2 in 1 அவர் வந்துட்டார் பாருங்க. இவர் திங்கிறது அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க அம்மா சாப்பிட்றது இவர் சாப்பிட மாட்டார். என்ன பண்ண முடியும்? இருக்கிறது 3 பேர் தான். பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. சரி, ஏதாவது ஒன்று செஞ்சால் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொன்று செய்யணும். இவங்க 2 சாப்பிட்றாங்க, அதை நான் சாப்பிட்டுக்குவேன். நான் எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. வயிற்றுக்கு சோறு இருந்தால் போதும், பசிக்கு சோறு இருந்தால் போதும். அந்த மாதிரி ஆள் நான். இதுங்க 2 ருசிக்கு சாப்பிட்றதுங்க. எனக்கு அதாகாது, இதாகாது, அது வேண்டாம், இது வேண்டாம். என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மை யூடியூப்